ஹாய் கைஸ், வெல்கம் டு அவர் சேனல். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா 7th ஸ்டாண்டர்ட் டூரிசம் அந்த லெசன் தான் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். இன்ட்ரொடக்ஷன். டூரிசம் டெரிவ்ட் ஃப்ரம் அன் ஓல்டு இங்கிலீஷ் வேர்ட் டுரைன். டூரிசம்ன்ற வேர்டு வந்து ஓல்டு இங்கிலீஷ் வேர்ட் டுரைன் அப்படின்ற வேர்ட்லேருந்து தான் டெரிவ் ஆகி வந்துச்சுன்னு சொல்கிறாங்க. டுரைன் மீனிங் என்னென்னா நாட் மோர் தென் 1 year அண்ட் லெஸ் தென் 24 hours. 1 yearக்கு மேலேயும் இருக்கக்கூடாது, அதே மாதிரி 24 hoursக்கு உள்ளேயும் கம்மியாகவும் இருக்கக்கூடாது அப்படின்னு தான் அது டுரைன் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம வந்து இப்போ டூர் போகிறோன்னா அது ஒரு வருஷத்துக்கு மேலேயும் இருக்கக்கூடாது, 24 ஹவர்ஸ்க்கு கம்மியாகவும் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி போனால் தான் அதை வந்து டூர் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு நம்ம டூர் போகிறதுக்கான பர்பஸ் என்னென்னா ரிலீஜியஸ் பர்பஸ், ரீக்ரியேஷன், பிஸ்னஸ், ஹிஸ்டாரிக்கல் அண்டு கல்ச்சுரல். ரிலீஜியஸ்னால் டெம்பிள் போகிறது. ஹிந்து, முஸ்லீம், கிறிஸ்டியன்னு எல்லா ரிலீஜியன் இருக்குது. அவங்களுக்கு ஏற்ற ரிலீஜியனுக்கு மாதிரி டெம்பிள் போவாங்க. ஹிந்து வந்து காசி போவாங்க, கிறிஸ்டியன் வந்து ஜெருசலம் போவாங்க, சர்ச் போவாங்க. அது மாதிரி அவங்களுக்கு ஏற்றது தான் ரிலீஜியஸ் டூரிசம். நெக்ஸ்ட்டு ரீக்ரியேஷன் டூரிசம் வந்து ஒரு ஃபன் ஆக்டிவிட்டி, பொழுதுபோக்குக்காக போகிறது தான் ரீக்ரியேஷன் டூரிசம். நெக்ஸ்ட்டு பிஸ்னஸ், அவங்கவுங்க பிஸ்னஸ்க்காக வேறு ஒரு பிளேஸ் போகிறது, அதுக்காக போயிட்டு வர்றது வந்து பிஸ்னஸ் டூரிசம். நெக்ஸ்ட் வந்து ஹிஸ்டாரிக்கல் வந்து ஒரு பிளேஸோட ஹிஸ்ட்ரியோ ஒரு டெம்பிளோட ஹிஸ்ட்ரியோ அங்கே போய் அந்த ஹிஸ்ட்ரி தெரிஞ்சுக்கிறதுக்காக நம்ம விசிட் பண்ணி போயிட்டு வர்றது தான் ஹிஸ்டாரிக்கல் டூரிசம். அண்டு கல்ச்சுரல் டூரிசம்னால் இப்போ வந்து இந்தியாவில் என்ன கல்ச்சர் ஃபாலோ பண்ணுறாங்க, அதே மாதிரி நம்ம ஃபாரின் போய் அங்கே என்ன கல்ச்சர் ஃபாலோ பண்ணுறாங்க, அது மாதிரி அவங்களோட கலாச்சாரத்தை வந்து தெரிஞ்சுக்கிறதுக்காக போகிறது தான் கல்ச்சுரல் டூரிசம் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு பேசிக் காம்போனன்ட்ஸ் ஆஃப் டூரிசமோட பேசிக் காம்போனன்ட்ஸ் என்னென்னன்றாங்க. இம்பார்ட்டன்ட் சோர்ஸ் ஆஃப் இன்கம். டூரிசமில் வந்து நிறைய இன்கம் வருது எல்லா கண்ட்ரிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து 3 மெயின் காம்போனன்ட்ஸ் ஆஃப் டூரிசம் என்னென்னா அட்ராக்ஷன், அக்சசபிலிட்டி, அம்யூனிட்டிஸ். இதை வந்து A3 கான்செப்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. அட்ராக்ஷன் வந்து நேச்சுரல் அட்ராக்ஷன், கல்ச்சுரல் அட்ராக்ஷன் 2 இருக்குது. நேச்சுரல் அட்ராக்ஷன்னா என்ன? நேச்சுரலாகவே லேண்ட்ஸ்கேப், சீஸ்கேப், பீச்சஸ், கிளைமேட்டிக் கண்டிஷன், ஃபாரஸ்ட். ஒரு பிளேஸோட அழகு, லேண்ட்ஸ்கேப், சீஸ்கேப், பீச்சஸ், கிளைமேட்டிக் கண்டிஷன் அண்ட் ஃபாரஸ்ட் அதெல்லாம் பார்த்து போகிறது நேச்சுரல் அட்ராக்ஷன். அதே கல்ச்சுரல் அட்ராக்ஷன்னா அங்கே இருக்கிற ஹிஸ்டாரிக் மோனுமெண்ட்ஸ் அண்ட் அதர் இன்டெலெக்சுவல் கலெக்ஷன்ஸ் அண்டு கல்ச்சுரல் அட்ராக்ஷன். அங்கே இருக்கிற ஹிஸ்டாரிக்கல் மோனுமெண்ட்ஸ், கல்ச்சுரல் அட்ராக்ஷன்ஸ் எல்லாம் பார்த்து போகிறது கல்ச்சுரல் அட்ராக்ஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து A3 கான்செப்டில் வந்து ஃபஸ்ட் அட்ராக்ஷன், நெக்ஸ்ட் வந்து அக்சசபிலிட்டினா ரீச்சபிலிட்டி டு பர்டிகுலர் பிளேஸ். இப்போ வந்து நம்ம ஒரு பிளேஸ்க்கு வந்து எப்படி போவோம்? ரோட்வேஸ், ரயில்வேஸ், வாட்டர்வேஸ்னால் போட், ஷிப் அதில் போகிறது, ஏர்வேஸ் ஃப்ளைட்டில் அது போகிறது. இதெல்லாம் தான் அக்சசபிலிட்டி. ஒருத்தரால் ரோட்வேஸால் தான் போக முடியும், ஒருத்தர் ஏர்வேஸால் போவாங்க. அவங்கவுங்களோட வசதிக்கு ஏற்ற மாதிரி அவங்களுக்கு ஸ்பெண்ட் பண்ண மணி இருக்கிற மாதிரி போவாங்க. அவங்கவுங்களுக்கு அக்சசபிலிட்டி இருக்கணும், அதை பார்த்து போகிறது. அம்யூனிட்டிஸ்னால் ஃபெசிலிட்டி. அங்கே வந்து ஒரு டூரிஸ்ட் போனால் அங்கே வந்து அவங்களுக்கு தங்கிறதுக்கு ஹோட்டலோ ரெஸ்டாரண்ட்டோ இல்லைன்னா அவங்க நிறைய பிளேஸ் விசிட் பண்ணால் ஒரு ட்ராவல் ஆர்கனைசர் இருக்கணும். ஃபாரின் போனால் பாஸ்போர்ட், வீசா இருக்கணும். இது மாதிரி எல்லாத்தையுமே பார்த்துட்டு போகிறது தான் டூரிசமோட மெயின் காம்போனன்ட்ஸ் என்னென்ன? அட்ராக்ஷன், அக்சசபிலிட்டி, அம்யூனிட்டிஸ். நெக்ஸ்ட் டைப்ஸ் ஆஃப் டூரிசம் வந்து ரிலீஜியஸ் டூரிசம் தான் ஓல்டஸ்ட் டைப் ஆஃப் டூரிசம்னு சொல்கிறோம். அவங்கவுங்க ரிலீஜியனுக்கு ஏற்ற மாதிரி டெம்பிள் அது மாதிரி விசிட் பண்ணிட்டு வருது ரிலீஜியஸ் டூரிசம் அப்படின்னு சொல்கிறாங்க. கல்ச்சுரல் டூரிசம், கலாச்சாரத்தை தெரிஞ்சுக்கிறதுக்காக போகிறது கல்ச்சுரல் டூரிசம். அதே மாதிரி கேஸ்ட்ரானமி வேர்ட் வந்து எதுக்கு ரிலேட் ஆனதுன்னா கல்ச்சுரல் டூரிசம்க்கு ரிலேட் ஆனது. நெக்ஸ்ட் ஹிஸ்டாரிக்கல் டூரிசம்னா விசிட்டிங் ஹிஸ்டாரிக்கல் இம்பார்ட்டன்ட் பிளேசஸ். நெக்ஸ்ட் ஈகோ டூரிசம்னா plants and animals thrive in naturally preserved environment. Plants and animals எல்லாம் இருக்கிற மாதிரி இடம்னு சொல்லியிருக்காங்க. என்ன பிளேஸ்னால் ஆஃப்ரிக்கன் ஃபாரஸ்ட் சஃபாரி, அதுக்கப்புறம் அமேசான் ரெயின் ஃபாரஸ்ட், இதெல்லாம் வந்து
ஈகோ டூரிசமில் வந்து வரும். நெக்ஸ்ட் வந்து அட்வான்ச்சர் டூரிசம், ஃபிசிக்கலி சேலஞ்சிங் அவுட்டோர் ஆக்டிவிட்டீஸ். ஒரு ஃபிசிக்கலி சேலஞ்சிங் அவுட்டோர் ஆக்டிவிட்டீஸ் வந்து ட்ரை பண்ணுறதுக்காக போகிறது அட்வான்ச்சர் டூரிசம். ஸ்கை டைவ், பங்கி ஜம்ப் இதெல்லாம் ட்ரை பண்ணுறதுக்காக போகிறது. நெக்ஸ்ட்டு ரீக்ரியேஷனல் டூரிசம் பொழுதுபோக்காக ஒரு என்ஜாய்மெண்ட்காக போகிறது. அது வந்து ஃபன் ஆக்டிவிட்டீஸ், என்ஜாய்மெண்ட் ஆர் ப்ளஷர். நாம் வந்து ஒரு மைண்ட் ரிலாக்ஸேஷனுக்காக போகிறது. நெக்ஸ்ட் வந்து அண்ட் அதர் மாடர்ன் டைப்ஸ் ஆஃப் டூரிசம். இன்னும் நிறைய மாடர்ன் டைப்ஸ் ஆஃப் டூரிசம் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. Next, international tourism, to visit the place of international importance and to gather knowledge about international culture and custom. ஒரு இன்டர்நேஷ்னல் பிளேசஸ்க்கு, ஒரு ஃபாரின்க்கோ எங்கேயும் போய் அந்த பிளேஸை விசிட் பண்ணி அங்கேருந்து நம்ம ஒரு நாலேஜ் கேதர் பண்ணிக்கிறது, அவங்களோட கல்ச்சர், அவங்களோட கஸ்டம்ஸ் எல்லாம் தெரிஞ்சுக்கிறது வந்து இன்டர்நேஷ்னல் டூரிசம் அப்படின்னு சொல்கிறாங்க. பேசிக் எலமெண்ட்ஸ் ஆஃப் டூரிசம் அட்ராக்ஷன். இப்போ வந்து நம்ம ஒரு பிளேஸ்க்கு போகிறதுக்கு இப்போ வந்து நான் வந்து ஒரு ஊட்டிக்கு போகிறேன் அப்படின்னு ஃபிக்ஸ் ஆனால் அங்கே எப்படி வெதர் இருக்கும், அங்கே எப்படி சீனிக் பியூட்டி இருக்கும், அது மாதிரி ஒவ்வொரு பிளேஸோட ஹிஸ்டாரிக்கல் கல்ச்சுரல் மூமெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கும், அதை பார்த்து தான் அட்ராக்ட் ஆகுவாங்க. அதுதான் பேசிக் எலமெண்ட்ஸ் ஆஃப் டூரிசம் அட்ராக்ஷன். ஒரு பிளேஸை பார்த்து ஊட்டினா அங்கே வந்து சீனிக் பியூட்டி நல்லாயிருக்கும், வெதர் நல்லாயிருக்கும் அப்படின்னு போவாங்க. அதே மாதிரி வேறு பிளேஸ் போனால் ஒரு இடத்துல இங்கே வந்து ஹிஸ்ட்ரி, இங்கே வந்து நிறைய ஹிஸ்டாரிக்கல் மூமெண்ட்ஸ், டெம்பிள்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி போவாங்க. இல்லைன்னா ஒரு இடத்துக்கு கல்ச்சர் பார்த்து போவாங்க, அங்கே இருக்கிற கலாச்சாரத்தை கற்றுக்கலான்னு போவாங்க. இது மாதிரி பேசிக் எலமெண்ட்ஸ் ஆஃப் டூரிசம் அட்ராக்ஷன். இதனால தான் இந்த மாதிரி எசென்ஷியல் பார்த்து தான் அட்ராக்ட் ஆகி போகிறாங்க. அதுதான் பேசிக் எலமெண்ட்ஸ் ஆஃப் டூரிசம் அட்ராக்ஷன். என்னென்னா ப்ளசன்ட் வெதர், சீனிக் பியூட்டி அண்டு ஹிஸ்டாரிக்கல் அண்டு கல்ச்சுரல் மூமெண்ட்ஸ். நெக்ஸ்ட்டு ஜாகிரபிக்கல் காம்போனன்ட்ஸ் ஆஃப் டூரிசம். ஜாகிரபிக்கல் காம்போனன்ட்ஸ் ஆஃப் டூரிசம் வந்து லேண்ட் ஃபார்ம்ஸ், வாட்டர், வெஜிடேஷன், கிளைமேட், அனிமல் லைஃப், செட்டில்மெண்ட் ஃபீச்சர்ஸ் அண்டு கல்ச்சர் இதெல்லாம் பார்த்து போகிறாங்க. டூரிசம் அட்ராக்ஷன் இன் இந்தியா. இந்தியாவில் இருக்கிற டூரிசம் அட்ராக்ஷன் என்னென்னு கேட்டிருக்காங்க. நோன் ஃபார் ஹாஸ்பிட்டாலிட்டி வித் ஸ்பைசி ஃபுட் அண்டு கல்ச்சர். இந்தியாவில் வந்து ஹாஸ்பிட்டாலிட்டி நல்லா உபசரிப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி வித் ஸ்பைசி ஃபுட், அங்கே வந்து ஃபுட் வந்து ரொம்ப ஸ்பைஸியாக காரசாரமாக இருக்கும். அதே மாதிரி அவங்களோட கலாச்சாரம் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு ஆல் டைப் ஆஃப் லேண்ட்ஃபார்ம், வேரிட் கிளைமேட், ரிச் ரிசோர்ஸஸ் ஃபார் ஈகோ அண்ட் அட்வென்ச்சர் டூரிசம். இங்கே வந்து எல்லா டைப் ஆஃப் லேண்ட்ஃபார்ம்ஸும் இருக்குது. அதே மாதிரி வேரிட் கிளைமேட், வெரைட்டிஸ் ஆஃப் கிளைமேட் இருக்குது. அதே ஈகோ அண்ட் அட்வென்ச்சர் டூரிசம்க்கு வந்து இங்கே வந்து ரிச் ரிசோர்ஸஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு டெக்னாலஜிக்கல் பார்க்ஸ், மியூசியம், பில்கிரிம் சென்டர்ஸ் எல்லாம் இந்தியாவில் இருக்குது. யோகா, ஆயுர்வேதா அண்டு நேச்சுரல் ரெமிடியல் ஹெல்த் ரெசார்ட்ஸ். இங்கே வந்து யோகாக்கு, ஆயுர்வேதாக்கு, அதே மாதிரி ஹெல்த் ரெசார்ட்ஸும் இருக்குது. நேச்சுரலாக ஏதாவது ஒரு உடம்பு சரியில்லைனா வந்து இங்கே வந்து நேச்சுரல் ரெமிடியல் ஹெல்த் ரெசார்ட்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபாரின்லேருந்து இங்கே இந்தியாவுக்கு வந்து இதுக்காகவும் வராங்க, ஒரு ட்ரீட்மெண்ட்காக வராங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு ரிலீஜியஸ் டூரிசம் வந்து மோஸ்ட் பாப்புலர் டைப் ஆஃப் டூரிசம் இதுதான் ரிலீஜியஸ் டூரிசம். இங்கே வந்து மல்டி ரிலீஜியஸ் கண்ட்ரி. இந்தியா வந்து மல்டி ரிலீஜியஸ் கண்ட்ரி, எல்லாருமே இருக்காங்க. ஹிந்து, முஸ்லீம், கிறிஸ்டியன் எல்லா ரிலீஜியனுமே இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. மோஸ்ட் ஃபேமஸ் ரிலீஜியஸ் ஸ்பாட்ஸ் இன் இந்தியாவில் இருக்கிற மோஸ்ட் ஃபேமஸ் ரிலீஜியன் ஸ்பாட்ஸ் என்னென்னா ராமேஸ்வரம் தமிழ்நாடு, காஞ்சிபுரம் தமிழ்நாடு, வாரணாசி ஆர் காசி உத்தரப்பிரதேஷ், சார்நாத் உத்தரப்பிரதேஷ், வைஷ்ணவ தேவி டெம்பிள் ஜம்மு அண்ட் காஷ்மீர், சென்ட் ஃப்ரான்சிஸ் ஜேவியர் கேத்தட்ரல் கோவா, அம்ரிஸ்டர் பஞ்சாப், மொனாஸ்ட்ரீஸ் ஆஃப் லடாக் ஜம்மு காஷ்மீர். இதெல்லாம் மோஸ்ட் ஃபேமஸ் ரிலீஜியஸ் ஸ்பாட்ஸ் ஆஃப் இந்தியா. நெக்ஸ்ட் ஹில் ஸ்டேஷன்ஸ் இன் இந்தியாவில் இருக்கிற ஹில் ஸ்டேஷன்ஸ் எல்லாம் என்னன்னு பார்க்கலாம். த இந்தியன் சப்கான்டினென்ட் ஹேஸ் 7 பிரின்சிபல் மவுண்டைன் ரேஞ்சஸ், லார்ஜஸ்ட் ஆஃப் ஆல் ஹிமாலயாஸ். இந்தியன் சப்கான்டினென்ட்ஸில் 7 பிரின்சிபல் மவுண்டைன் ரேஞ்சஸ் இருக்குது. அந்த மவுண்டைன் ரேஞ்சஸில் லார்ஜஸ்ட் எதுன்னு கேட்டிருக்காங்க. லார்ஜஸ்ட் எதுனா ஹிமாலயாஸ்
ஹிமாலயாஸ் வந்து எங்கே இருக்குன்னா நார்த்தன் பார்ட் ஆஃப் இந்தியா. நார்த்தன் பார்ட் ஆஃப் இந்தியாவில் வந்து ஹிமாலயாஸ் இருக்குது. Most of Himalayan hill station in India are Himalayan hill station. Most of Himalayan hill station வந்து எங்கே இந்தியாவில் எங்கெங்கே லொக்கேட் ஆகிருக்குன்னா எந்தெந்த ஸ்டேட்லன்னு பார்த்தா ஜம்மு காஷ்மீர், ஹிமாச்சல் பிரதேஷ், உத்தரகாண்ட், சிக்கிம், வெஸ்ட் பெங்கால், அருணாச்சல் பிரதேஷ், நாகாலாந்து அண்ட் மெகாலயா. Maharashtra, Karnataka, Tamil Nadu and Kerala have hill stations in Western Ghats. மகாராஷ்டிரா, கர்நாடகா அண்ட் தமிழ்நாடு, கேரளாவில் வந்து ஹில் ஸ்டேஷன்ஸ் வந்து வெஸ்டர்ன் காட்ஸில் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி ஆந்திர பிரதேஷ் அண்டு ஒடிசாவில் வந்து ஈஸ்டர்ன் காட்ஸில் வந்து ஹில் ஸ்டேஷன்ஸ் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. hill stations in India, Indian subcontinentல வந்து seven principal mountain ranges இருக்குது. அதில் வந்து லார்ஜஸ்ட் எதுனா ஹிமாலயாஸ் வந்து நார்த்தன் பார்ட் ஆஃப் இந்தியாவில் இருக்குது. அதே மாதிரி ஹிமாலயன் ஹில் ஸ்டேஷன் வந்து மோஸ்ட்லி இந்தியாவில் எந்தெந்த ஸ்டேட்டில் வந்து லொக்கேட் ஆகிருக்குன்னா ஜம்மு காஷ்மீர், ஹிமாச்சல் பிரதேஷ், உத்தரகாண்ட், சிக்கிம், வெஸ்ட் பெங்கால், அருணாச்சல் பிரதேஷ், நாகாலாந்து அண்ட் மெகாலயா. மகாராஷ்டிரா, கர்நாடகா, தமிழ்நாடு அண்டு கேரளாவில் வந்து வெஸ்டர்ன் காட்ஸில் வந்து ஹில் ஸ்டேஷன்ஸ் இருக்குது. அதே மாதிரி ஈஸ்டர்ன் காட்ஸ் ஹில் ஸ்டேஷன்ஸ் வந்து ஆந்திர பிரதேஷ் அண்டு ஒடிசாவில் இருக்குது. வெஸ்டர்ன் காட்ஸ் ஹில் ஸ்டேஷன் மகாராஷ்டிரா, கர்நாடகா, தமிழ்நாடு அண்டு கேரளா இருக்குது. ஈஸ்டர்ன் காட்ஸ் ஹில் ஸ்டேஷன்ஸ் வந்து ஆந்திர பிரதேஷ் அண்டு ஒடிஷாவில் இருக்குது. நெக்ஸ்ட்டு பியூட்டிஃபுல் ஹில் ஸ்டேஷன்ஸ் இன் இந்தியா. இந்தியாவில் இருக்கிற பியூட்டிஃபுல் ஹில் ஸ்டேஷன்ஸ் எல்லாம் என்னென்னா கொடைக்கானல், ஊட்டி வந்து தமிழ்நாட்டில் இருக்குது. நெக்ஸ்ட் வந்து நைனிதால் முசூரி உத்தரகாண்டில் இருக்குது. டார்ஜிலிங் வந்து வெஸ்ட் பெங்கால். குல்மர்க் வந்து ஜம்மு அண்ட் காஷ்மீர். ஷிலாங் வந்து மெகாலயா. ஷிம்லா மணாலி வந்து ஹிமாச்சல் பிரதேஷ். மூணார் கேரளா. கேங்டாக் சிக்கிம். இதெல்லாம் பியூட்டிஃபுல் ஹில் ஸ்டேஷன்ஸ் இன் இந்தியா. வாட்டர் ஃபால்ஸ் இன் இந்தியாவில் இருக்கிற வாட்டர் ஃபால்ஸ் என்னென்னா தலையார் வாட்டர் ஃபால்ஸ். இதோட லொக்கேஷன் எங்கே இருக்குது? திண்டுக்கல் டிஸ்ட்ரிக்ட் ஆஃப் தமிழ்நாடு. இது வந்து ஒரு ஹார்ஸ் டெயில் டைப் வாட்டர் ஃபால்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. தலையார் வாட்டர் ஃபால்ஸ், திண்டுக்கல் டிஸ்ட்ரிக்ட், தமிழ்நாடு. ஜாக் வாட்டர் ஃபால்ஸ் வந்து செக்மெண்டட் வாட்டர் ஃபால்ஸ்ன்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி ராஜா ராணி அண்ட் தண்டர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஜாக் வாட்டர் ஃபால்ஸ் எங்கே இருக்குன்னா ஷிமோகா டிஸ்ட்ரிக்ட் ஆஃப் கர்நாடகா. நோக்கலிகை வாட்டர் ஃபால்ஸ் வந்து டாலஸ்ட் பிளங்கி டைப் ஆஃப் வாட்டர் ஃபால்னு சொல்கிறாங்க. இது வந்து ஈஸ்ட் காசி ஹில் டிஸ்ட்ரிக்ட் ஆஃப் மெகாலயாவில் இருக்கிற ஈஸ்ட் காசி ஹில் டிஸ்ட்ரிக்டில் வந்து இருக்குது. நெக்ஸ்ட்டு தலகோனா வாட்டர் ஃபால்ஸ் வந்து ஹையஸ்ட் வாட்டர் ஃபால் இன் ஆந்திர பிரதேஷில் இருக்கிற ஹையஸ்ட் வாட்டர் ஃபால் எதுனா தலகோனா வாட்டர் ஃபால்ஸ். இதில் வந்து நிறைய இங்கே வந்து நிறைய மெடிசினல் ஹெர்ப்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு அதிரப்பள்ளி வாட்டர் ஃபால்ஸ் எங்கே இருக்குன்னா அதிரப்பள்ளி வாட்டர் ஃபால்ஸ் வந்து நயாகரா ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து எங்கே இருக்குன்னா திரிசூர் டிஸ்ட்ரிக்ட் ஆஃப் கேரளாவில் இருக்கிற திரிசூர் டிஸ்ட்ரிக்டில் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு வைல்ட் லைஃப் அண்டு பேர்ட் சாங்சுரிஸ். Royal Bengal tigers, Indian lions, elephant, rhinoceros, Indian leopard and reptiles are major tourist attraction. Wildlife and bird sanctuariesல major tourist attraction என்னன்னா Royal Bengal tiger, Indian lions, elephants, rhinoceros, Indian leopard and reptiles அப்படின்னு சொல்கிறாங்க. Wildlife sanctuaries in இந்தியாவில் இருக்கிற wildlife sanctuaries எதுன்னா முதுமலை வைல்ட் லைஃப் சாங்சுரி. இது வந்து எங்கே இருக்குன்னா தமிழ்நாட்டில் இருக்குது. இங்கே என்னென்ன அனிமல்ஸ் இருக்குன்னா டைகர், எலஃபண்ட், பைசன், டீர் இதெல்லாம் இருக்குது. நெக்ஸ்ட் வந்து காசிரங்கா நேஷ்னல் பார்க் வந்து அசாமில் இருக்குது. இங்கே வந்து டைகர், டீர், பஃபெல்லோ இருக்குது. நெக்ஸ்ட்டு ரன்தோம்பர் நேஷ்னல் பார்க், இது வந்து ராஜஸ்தானில் இருக்குது. இங்கே வந்து டைகர் இருக்குது. அடுத்தது கன்ஹா நேஷ்னல் பார்க், இது வந்து மத்திய பிரதேஷில் இருக்குது. இங்கே வந்து ஸ்மாப் டீர் இருக்குது. நெக்ஸ்ட்டு சுந்தர்பன்ஸ் நேஷ்னல் பார்க், இது வந்து வெஸ்ட் பெங்காலில் இருக்குது. இங்கே வந்து பெங்கால் டைகர் இருக்குது.
கிர் நேஷ்னல் பார்க் வந்து குஜராத். இங்கே வந்து லயன் இருக்குது. நெக்ஸ்ட்டு பாத்ரா வைல்ட் லைஃப் சாங்சுரி, இது வந்து கர்நாடகாவில் இருக்குது. இங்கே வந்து பைசன், லியோபார்ட், கார் இருக்குது. நெக்ஸ்ட் வந்து பெரியார் நேஷ்னல் பார்க் கேரளாவில் இருக்குது. எலஃபண்ட் டீர் இருக்குது இங்கே. நெக்ஸ்ட்டு கார்பெட் நேஷ்னல் பார்க், இது வந்து உத்தரகாண்டில் இருக்குது. இங்கே வந்து டைகர் இருக்குது. நெக்ஸ்ட் பேர்ட் சாங்சுரிஸ் இன் இந்தியாவில் இருக்கிற பேர்ட் சாங்சுரிஸ் எல்லாம் என்னென்னு பார்க்கலாம். கூந்தங்குளம் பேர்ட் சாங்சுரி, இது வந்து எங்கே இருக்குன்னா தமிழ்நாட்டில் இருக்குது. குமரகோம் பேர்ட் சாங்சுரி கேரளா. பரத்பூர் பேர்ட் சாங்சுரி ராஜஸ்தான். மயானி பேர்ட் சாங்சுரி மகாராஷ்டிரா. உப்பல்பாடு பேர்ட் சாங்சுரி ஆந்திர பிரதேஷ். நல் சரோவர் குஜராத். நவாப்கஞ்ச் உத்தரப்பிரதேஷ். நெக்ஸ்ட் பீச்சஸ் பார்க்கலாம். பீச்சஸ். India is a country with 7517 km long coastline comprising the most beautiful beaches bounded by Arabian Sea and Bay of Bengal. இந்தியாவில் வந்து 7517 km லாங் கோஸ்டல் லைன் இருக்குது. இது வந்து இங்கே வந்து மோஸ்ட் பியூட்டிஃபுல் பீச்சஸ் எல்லாம் இருக்குது, பவுண்டட் பை அரேபியன் சி அண்டு பே ஆஃப் பெங்கால் அப்படின்னு சொல்கிறாங்க. என்னென்ன பீச்சஸ் இருக்குன்னா இந்தியாவில் தனுஷ்கோடி வந்து எங்கே இருக்குது? தமிழ்நாட்டில் இருக்குது. டர்க்கிஷ் ப்ளூ சி வாட்டர், இதோட ஜியாகிரபிக்கல் ஃபீச்சர் வந்து டர்க்கிஷ் ப்ளூ சி வாட்டர். நெக்ஸ்ட் வர்க்காலா பீச் கேரளாவில் இருக்குது. இங்கே வந்து சீ கிளிப்ஸ் ஃபார் வண்டர்ஃபுல் சன்செட் வியூஸ். தர்கார்லி பீச் மகாராஷ்டிரா, கோரல் ரீஃப்ஸ் அண்ட் மெரைன் அட்வென்ச்சர். ஓஎம் பீச் கர்நாடகா, 2 semicircle caves that join together forming the inverted symbol of Om. இங்கே வந்து 2 semicircle caves இருக்குது. இது வந்து ரெண்டும் ஜாயின் பண்ணி இன்வெர்டட் ஓம் சிம்பிள் வந்து இருக்கிற மாதிரி இருக்கும். அதனால தான் இது வந்து ஓம் பீச் எங்கே இருக்குது? கர்நாடகாவில் இருக்குது. நெக்ஸ்ட்டு அகுதா பீச் வந்து கோவாவில் இருக்குது. இது வந்து ஹியூஜ் ஹில் டாமினேட்ஸ் த சதர்ன் சைட் ஆஃப் பீச். இதுதான் ஹியூஜ் ஹில் டாமினேட்ஸ் த சதர்ன் சைட் ஆஃப் பீச்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு மராரி பீச் வந்து கேரளாவில் இருக்குது. இது வந்து சேடல் லைக் ராக் ஹமாக் பீச்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து டூரிஸ்ட் அட்ராக்ஷன் இன் தமிழ்நாட்டில் டூரிஸ்ட் வரதுக்கான மெயின் காரணம் என்னென்னா மெடிக்கல் டூரிசம் அண்ட் அட்வென்ச்சர் டூரிசம் இன் த பாஸ்ட் two decades have helped TN tourism to achieve more than 20% annual growth. தமிழ்நாடோட டூரிஸ்ட் அட்ராக்ஷன் என்னென்னு சொல்லியிருக்காங்க. மெடிக்கல் டூரிசம் அண்ட் அட்வென்ச்சர் டூரிசம், இது ரெண்டும் பாஸ்ட் 2 decades வந்து டிக்கெட்டில் வந்து டிஎன் டூரிசம் வந்து 20% ஆனுவல் க்ரோத் வந்து இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கு. நிறைய டூரிஸ்ட் வருவாங்க. அப்போ வந்து டூரிஸ்ட் வரனால இந்தியாவுக்கு வந்து தமிழ்நாடுக்கு வந்து நிறைய இன்கம் வருது. இது வந்து பாஸ்ட் டிக்கெட்டில் 20% ஆனுவல் க்ரோத் ஆயிருக்குன்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் டிஎன் earns த லார்ஜஸ்ட் ஷேர் ஆஃப் இன்கம் ஃப்ரம் டூரிசம் இன் இந்தியா. தமிழ்நாடு வந்து லார்ஜஸ்ட் ஷேர் டூரிசம்லேருந்து ஒரு லார்ஜஸ்ட் ஷேர் ஆஃப் இன்கம், நிறைய இன்கம் வந்து ஏர்ன் பண்ணுது. ஒரு லார்ஜஸ்ட் பார்ட் இது வந்து ஒரு பங்கு வகிக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் ரிலீஜியஸ் டூரிசம். TN is a state popularly known as land of temple. தமிழ்நாடு வந்து land of temple, popularly known as land of temple. தமிழ்நாட்டில் வந்து நிறைய டெம்பிள்ஸ் இருக்குன்னு சொல்கிறாங்க. TN is home to around 33,000 that mainly belong to Dravidian style of architecture. இங்கே 33,000 Dravidian style of 33,000 ஆர்கிடெக்சர் இருக்குது. அது மோஸ்ட்லி என்னென்னா திராவிடன் ஸ்டைல் ஆஃப் ஆர்கிடெக்சர் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் ஹில் ஸ்டேஷன் இன் தமிழ்நாட்டில் இருக்கிற ஹில் ஸ்டேஷன்ஸ் என்னென்னு பார்க்க போகிறோம். தமிழ்நாடு வந்து வெஸ்டர்ன் அண்ட் ஈஸ்டர்ன் காட்ஸோட சதர்ன் எண்டில் வந்து இருக்குது. தமிழ்நாடு சிச்சுவேட்டட் இன் த சதர்ன் எண்ட் ஆஃப் வெஸ்டர்ன் அண்ட் ஈஸ்டர்ன் காட்ஸ். இது வந்து ஹோம் ஃபார் செவரல் ஹில்ஸ். இங்கே வந்து நிறைய ஹில்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அபவுட்ஸ் ஆஃப் திக் ஃபாரஸ்ட் அண்ட் வைல்ட் லைஃப்.
ஊட்டி ஊட்டி வந்து குயின் ஆஃப் ஹில்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து ஏற்காடு ஏற்காடு வந்து லேக் ஃபாரஸ்ட் புவர் மேன்ஸ் ஊட்டி, இதுவும் ஒரு ஊட்டியை மாதிரி இருக்கும். புவர் மேன் ஊட்டிக்கு போக முடியாதவங்க ஏற்காடு போகிறாங்க. ஸோ புவர் மேன்ஸ் ஊட்டி அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து ஏலகிரி ஏலகிரி வந்து 14 ஏர்பின் பெஞ்ச் மாதிரி 14 இருக்குன்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு கொடைக்கானல் பிரின்சஸ் ஆஃப் ஹில் ஸ்டேஷன், கொடைக்கானல் வந்து பிரின்சஸ் ஆஃப் ஹில் ஸ்டேஷன். கோத்தகிரி க்ரீன் ஹில்ஸ், வெள்ளிங்கிரி ஹில்ஸ் கைலாஷ் ஆஃப் த சவுத். கொல்லி ஹில்ஸ் மோட்டார் ஏபிள் டெரன் வித் இங்கே 70 ஏர்பின் பெஞ்ச் இருக்குன்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து ஆனைமலை ஹில்ஸ் டாப் ஸ்லிப், மேகமலை ஹை வேவி மவுண்டைன்ஸ் இருக்கும் மேகமலையில் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு ஜவ்வாதி வந்து நேச்சர்ஸ் ஹெவன் சொர்க்கம் மாதிரி இருக்கும், நேச்சர் அவ்வளோ அழகாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுதான் தமிழ்நாட்டில் இருக்கிற ஹில் ஸ்டேஷன்ஸ். நெக்ஸ்ட் வந்து வாட்டர் ஃபால்ஸ் இன் தமிழ்நாட்டில் இருக்கிற வாட்டர் ஃபால்ஸ் பார்க்கலாம். ஒகேனக்கல் ஃபால்ஸ் வந்து எங்கே இருக்குன்னா தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட். கும்பகரை ஃபால்ஸ் வந்து கொடைக்கானல் தேனி டிஸ்ட்ரிக்டில் இருக்குது. நெக்ஸ்ட் மங்கி ஃபால்ஸ் வந்து ஆனைமலை ஹிமாலயன் ரேஞ்சஸில் கோயம்புத்தூரில் இருக்குது. லைஸ் ஆன் ஆனைமலை ஹிமாலயன் ரேஞ்சஸ் இன் கோயம்புத்தூர் சரௌண்டட் பை எவர்கிரீன் ஃபாரஸ்ட். நெக்ஸ்ட் கிளியூர் ஃபால்ஸ் வந்து ஷேர்வராயன் ஹில் ரேஞ்சஸில் வருது ஆஃப் ஈஸ்டர்ன் காட்ஸ். நெக்ஸ்ட்டு குற்றாலம் வந்து திருநெல்வேலி டிஸ்ட்ரிக்டில் இருக்குது. இது வந்து ஒரு மெடிக்கல் ஸ்பா அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு ஆகாய கங்கை வந்து ஈஸ்டர்ன் புளியச்சோலை ஆன் கொல் ஹில்ஸ் இன் ஈஸ்டர்ன் காட்ஸ் ஆஃப் நாமக்கல் டிஸ்ட்ரிக்ட். ஆகாய கங்கை நாமக்கல் டிஸ்ட்ரிக்ட். சுருளி ஃபால்ஸ் வந்து தேனி டிஸ்ட்ரிக்டில் இருக்குது. க்ளவுட் லேண்ட் ஃபால்ஸ் ஆர் மேகமலை ஃபால்ஸ்னு சொல்கிறாங்க. இது வந்து தேனி டிஸ்ட்ரிக்டில் இருக்குது. நெக்ஸ்ட் வந்து வைல்ட் லைஃப் அண்டு பேர்ட் சாங்சுரிஸ் இன் தமிழ்நாட்டில் இருக்கிற வைல்ட் லைஃப் அண்ட் பேர்ட் சாங்சுரிஸ் பார்க்கலாம். Wildlife include bird sanctuaries and national parks. Total area of Tamil Nadu is approximately Tamil Nadoda total area வந்து approximately 1,30,058 ஸ்கொயர் கிலோமீட்டர். இதில் வந்து 17.6% லேண்ட் ஏரியா வந்து திக் ஃபாரஸ்டால் ஆனது அப்படின்னு சொல்கிறாங்க. வைல்ட் லைஃப் சாங்சுரிஸ் என்னென்ன இருக்குது தமிழ்நாட்டில்னா முதுமலை வைல்ட் லைஃப் சாங்சுரி வந்து நீலகிரியில் இருக்குது. அடுத்தது முண்டந்துறை வைல்ட் லைஃப் சாங்சுரி வந்து திருநெல்வேலியில் இருக்குது. பாயிண்ட் கேல்மேர் வைல்ட் லைஃப் சாங்சுரி நாகப்பட்டினமில் இருக்குது. இந்திரா காந்தி வைல்ட் லைஃப் சாங்சுரி கோயம்புத்தூரில் இருக்குது. காலக்காடு வைல்ட் லைஃப் சாங்சுரி திருநெல்வேலி. நெக்ஸ்ட் வந்து தமிழ்நாட்டில் இருக்கிற பேர்ட் சாங்சுரிஸ் பார்க்கலாம். பேர்ட் சாங்சுரிஸ் இன் தமிழ்நாடு. நேம் ஆஃப் பேர்ட் சாங்சுரி வெட்டங்குடி பேர்ட் சாங்சுரி, இது வந்து சிவகங்கையில் இருக்குது. காரைவெட்டி பேர்ட் சாங்சுரி அரியலூர். வெள்ளோட் பேர்ட் சாங்சுரி ஈரோடு. வேடந்தாங்கல் பேர்ட் சாங்சுரி காஞ்சிபுரமில் இருக்குது. நெக்ஸ்ட்டு நேஷ்னல் பார்க்ஸ் இன் தமிழ்நாட்டில் இருக்கிற நேஷ்னல் பார்க்ஸ் எதுன்னா கிண்டி நேஷ்னல் பார்க், இது வந்து எங்கே இருக்குது சென்னை. இந்திரா காந்தி நேஷ்னல் பார்க் கோயம்புத்தூர். முகுர்த்தி நேஷ்னல் பார்க் நீல்கிரிஸ். முதுமலை நேஷ்னல் பார்க் நீல்கிரிஸ். நெக்ஸ்ட் வந்து கல்ஃப் ஆஃப் மன்னார் மெரைன் பார்க் ராமநாதபுரமில் இருக்குது. நெக்ஸ்ட் வந்து பீச்சஸ் இன் தமிழ்நாட்டில் என்னென்ன பீச்சஸ் இருக்குதுன்னு பார்க்கலாம். கோவளம் பீச் காஞ்சிபுரம், இது வந்து ஸ்மால் ஃபிஷ்ஷிங் வில்லேஜ். மெரினா பீச் சென்னை, இதுதான் செகண்ட் லார்ஜஸ்ட் அர்பன் பீச்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து கன்னியாகுமரி பீச்சில் வந்து மல்டி கலர்டு சாண்ட் இருக்குன்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் ராமேஸ்வரம் பீச் வந்து வேவ்லெஸ் பீச். எலியாட் பீச் சென்னை. பியூட்டிஃபுல் பீச் ஆக்டிவ் இன் டே அண்ட் நைட், இது வந்து பியூட்டிஃபுல் பீச் ஆக்டிவ் டே அண்ட் நைட் ஆக்டிவாகவே இருக்குன்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு மகாபலிபுரம் பீச் காஞ்சிபுரம், இங்கே வந்து ஆர்கிடெக்சரல் அண்ட் ஆர்கியாலஜிக்கல் பீச் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு சில்வர் பீச் கடலூரில் வந்து வாட்டர் ஸ்போர்ட்ஸ், இங்கே வந்து வாட்டர் ஸ்போர்ட்ஸ் தான் மேஜர் என்டர்டைன்மெண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு முட்டுக்காடு பீச் காஞ்சிபுரம்.
காம் அண்ட் ஷாலோ, காமாக ஷாலோவாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு டூரிசம் வந்து எப்படி வந்து டிவைட் பண்ணுறாங்கன்னா அதோட நேச்சர், யூட்டிலிட்டி, டைம் அண்ட் டிஸ்டன்ஸ், நம்ம போய் வரதுக்கு டைம் அண்ட் டிஸ்டன்ஸ் எல்லாம் பார்த்து தான் டூரிசம் வந்து அந்த பேசிஸில் தான் டூரிசம் வந்து டிவைட் பண்ணுறாங்க. அதே மாதிரி இந்த லெசனில் இருக்கிற இம்பார்ட்டன்ட் நோட்ஸ் வந்து என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னா கேஸ்ட்ரானமி ரெஃபர்ஸ் டு அன் ஆஸ்பெக்ட் ஆஃப் கல்ச்சுரல் டூரிசம். கேஸ்ட்ரானமி வந்து எதை ரெஃபர் பண்ணுதுன்னா கல்ச்சுரல் டூரிசம் வந்து ரெஃபர் பண்ணுது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் இன்பவுண்ட் டூரிசம், அவுட்பவுண்ட் டூரிசம்னா என்னன்னு சொல்லியிருக்காங்க. இன்பவுண்ட் டூரிசம்னா வித்தின் த நேட்டிவ் கண்ட்ரி, டூரிங் வித்தின் த நேட்டிவ் கண்ட்ரி. இப்போது நான் இந்தியாவில் இருக்கிறேன்னா இந்தியாவுக்குள்ளே மட்டும் நான் டூர் போய் வந்தேன்னா அது வந்து இன்பவுண்ட் டூரிசம். அதே நான் ஃபாரின் கண்ட்ரீஸ்க்கு போய் வந்தேன்னா ஒரு அமெரிக்கா, ஆஃப்ரிக்கா போயிட்டு வந்தேன்னா அது வந்து அவுட்பவுண்ட் டூரிசம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு ஃபாரின் கண்ட்ரீஸ்க்கு போகிறது அவுட்பவுண்ட் டூரிசம். நெக்ஸ்ட்டு கேம் ரிசர்வ்ஸ்னால் an area of land set aside for the protection of wild animalsக்காக ஒரு லேண்ட் ரிசர்வ் பண்ணி அதை ப்ரொடெக்ட் பண்ணி வைக்கிறது தான் கேம் ரிசர்வ்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு இந்த லெசன் வந்து சில அப்ரிவேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அது ஐடிசினா இன்க்ளூசிவ் டூர் கேரக்டர், IATA இன்டர்நேஷ்னல் ஏர் டிரான்ஸ்போர்ட் அசோசியேஷன், IATO இந்தியன் அசோசியேஷன் ஆஃப் டூர் ஆப்ரேட்டர்ஸ், TAAI Travel Agents Association of India, TTTHA TN Tour Tamil Nadu Tour Travel and Hospitality Association, TTDC Tamil Nadu Tourism Development Corporation. நெக்ஸ்ட் வந்து புஷ் ஃபேக்டர், புல் ஃபேக்டர். டூரிசமில் வந்து புஷ் ஃபேக்டர் வந்து என்னென்னா ப்ரெஸ்டீஜ். புஷ் ஃபேக்டர் வந்து ப்ரெஸ்டீஜ்க்காக டூர் போயிட்டு வரது புஷ் ஃபேக்டர்னு சொல்கிறாங்க. புல் ஃபேக்டர் என்னென்னா அம்யூனிட்டிஸ்னால் அங்கே நமக்கு ஏற்ற மாதிரி வசதியெல்லாம் இருக்கா, வசதி வாய்ப்பெல்லாம் இருக்கா, அங்கே போனால் ஒரு ஹோட்டல் இருக்கா, நமக்கு அங்கே கைட் பண்ண ஆள் இருக்காங்களா அப்படின்னு பார்த்துட்டு போகுது அம்யூனிட்டிஸ், புல் ஃபேக்டர் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுதான் இந்த லெசனில் இருக்கிற இம்பார்ட்டன்ட் நோட்ஸ் கொடுத்துருக்காங்க. இதே மாதிரி இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இதே மாதிரி டெய்லி அப்டேட் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.